ஆழ் மனசு அதை அவ்வளோ நம்புச்சு. கண்ணனா கிருஷ்ணனால மட்டும்தான் தன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத அவ ரொம்ப ஆழமா நம்பினான். அதுதான் அவளுக்கு பலித்தமாச்சு. ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு 2-3 சொல்யூஷனை சொல்ல முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு 1000 வழிகள் இருக்கு. சோ அது கட்டாயமா ஒரு நல்ல வழியில நமக்கு என்ன தேவையோ அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கட்டாயமா கொண்டு வந்து சேர்க்குது. எது பொய் மெய் அத கூட அதால கண்டுபிடிக்கவே தெரியாது. நீங்க உதாரணமா ஒரு பொய்ய உங்க மேல் மனம் அது உண்மை அப்படின்னு நம்பிருச்சுன்னா அதையே உண்மையாக்கி காட்டக்கூடிய சக்தி, அதை நம்ம வாழ்க்கையில அப்படியே பிரதிபலிக்கிற சக்தி நம்மளோட ஆழ்மனதுக்கு இருக்கு. நீங்க உங்க ஆழ் மனதுக்குள்ள நல்ல விஷயங்களை பதிய பண்ணுங்க. அப்போ உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத ரொம்ப சிம்பிளா நம்மளோட ஆழ் மனசை எப்படி எல்லாம் தூண்ட வைக்க முடியும், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். நீங்க உங்களோட சக்தி என்ன வார்த்தைகள் உள்ள போகணும், என்ன வார்த்தைகள் உள்ள போக கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப கிளாரிட்டியோட இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வணக்கம், டிவைன் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஸ்எம் தந்த பத்ரிஜி அவர்களுக்கும் இந்த பிஎம்சி சேனலுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருக்கும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும், என்னை வழிகாட்டிய அனைத்து ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாம் ஜோசப் மர்ஃபி எழுதின தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்திகள், இந்த புத்தகத்தோட 2ஆம் பாகத்தை பார்க்க போறோம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இதையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். மகாபாரதத்துல இருந்து பாஞ்சாலிய கூட்டிட்டு வரான் துரியோதன், சொன்னான்னு சொல்லி துச்சாதனன் இழுத்துட்டு வரான். அவ ஃபர்ஸ்ட் ஆர்கியூ பண்றா, அதுக்கப்புறம் தன்னால முடிஞ்ச வரைக்கும் அவ போராடி பார்க்கறா. அதற்கு அப்புறம் அவ சபைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அவ கேட்டு பார்க்கறா, உதவி கேட்கிறா. யாருமே உதவல அப்படிங்கிறப்போ அவ முழுசா கிருஷ்ணனை நம்பி அப்படியே சரணாகதி நிலையில கையை தூக்கிடுறா. சோ அவளுக்கு அங்கிருந்து உதவிகள் வருகிறது. அவளோட ஆழ் மனசு அதை அவ்வளோ நம்புச்சு. கண்ணனா கிருஷ்ணனால மட்டும்தான் தன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத அவ ரொம்ப ஆழமா நம்பினான். அதுதான் அவளுக்கு பலித்தமாச்சு. இங்கேயும் அப்படித்தான். உங்களோட மனசு எதை நம்புகிறதோ அதை தான் அது படைக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு சித்திக்கிறது. இததான் இந்த சாப்டர் ஃபுல்லாவும் நம்ம பார்க்க, இந்த புக்கு ஃபுல்லாவே இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆழ்மனம், உங்கள் மனம் எப்படி வேலை செய்யுது, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம மனசு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு உடைமை அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப வேல்யூபிள் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சிந்திக்கிறீர்களோ, உங்கள் மேல் மனம் எதை சிந்திக்கிறதோ அதை தான் ஆழ்மனது சிருஷ்டிக்கிறது அப்படிங்கிறாங்க. நீங்க நல்லதை நினைச்சா அது நல்லதை படைக்கிறது, தீயதை நினைத்தால் தீயது தான் பிறக்குது. சோ உங்க மனசு என்ன எண்ணுதோ அதுதான் உங்க வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த மனசுக்கு இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. உங்க மேல் மனது எதை விரும்புகிறதோ அதை நிறைவேற்றுவது மட்டும்தான் உங்க ஆழ் மனசை தன்னோட வேலையா எடுத்துக்கிட்டு அதை செய்து. அதுக்காக இதுதான் ஆக்சுவலி மனதோட கோட்பாடு கூட. எண்ணம் எதுவோ அதே தான் ஆழ்மனது செயல்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் எண்ணத்தோட விதியா கூட இருக்கு. சோ நாம ஒரு விஷயத்தை விரும்பும் போது ஆழ்மனம் அதை செயல்படுத்த முனையும் பொழுது அந்த விஷயம் நம்ம மூளையில பதிவாகிறது அப்படின்றத உளவியலாளர்கள் சொல்றாங்க. அப்படி அது பண்ணும் பொழுது என்ன பண்ணுதான், நம்ம மூளையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பதிவுகளை கூட, அறிவுகளை கூட அதை எடுத்துக்கிட்டு இயற்கை விதியோட இணைஞ்சு அதுக்குன்னு ஒரு பாதையவே அது அமைக்குது. ஸோ அந்த பாதையிலிருந்து பதில்கள் நமக்கு
உடனேவும் கிடைக்கலாம், ஒரு நாளிலையும் கிடைக்கலாம், ஒரு மாதத்திலையும் கிடைக்கலாம். அதோட பாதை நம் அறிவிற்கு அப்பாற்பட்டது. நமக்கே ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு 2-3 சொல்யூஷனை சொல்ல முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு 1000 வழிகள் இருக்கு. ஸோ அது கட்டாயமா ஒரு நல்ல வழியில நமக்கு என்ன தேவையோ அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும், கட்டாயமா கொண்டு வந்து சேர்க்குது. இதே வெளிமனம் அண்ட் உள்மனம், ஆழ்மனம், இதுக்கான வேறுபாடுகளை பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை சொல்லிட்டே இருக்கோம்ல, வெளிமனம் ஆழ்மனம். ஆக்சுவலி நமக்கு 2 மனசு இருக்கா? இல்லவே இல்லை. இருக்கிறது என்னமோ ஒரே மனம் தான். ஆனா அது 2 வேறு தளங்கள்ல வேறு வேறு நிலைகள்ல இருந்து அது வேலை பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து லாஜிக்கல் மைண்ட், நம்ம வெளி மனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது லாஜிக்கல் மைண்டு. அதுக்கு இது சரி, இது தப்பு, இது உனக்கு கரெக்டு, இதை நீ தேர்ந்தெடு, இந்த முடிவு செய்யலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு. இன்னைக்கு எந்த புக்கை படிக்கலான்றதோ, இல்லை எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், நான் என்ன சாப்பிடலாம், யாரை நான் என் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், என்ன படிக்கலாம், இப்படி எல்லாத்தையுமே அதுதான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்து சொல்லுது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா அதை பகுத்தறிந்து அதுக்கும் சொல்யூஷன் சொல்றது வந்து இந்த லாஜிக்கல் மைண்டு தான். அதாவது வெளி மனம் தான் அதை வேலையெல்லாம் செய்யுது. அதே உள் மனம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் கண்ட்ரோல், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், ஹார்ட் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே, ஈவன் பிரீத்திங் சிஸ்டம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எல்லாமே அந்த ஆழ்மனதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு இல்லை, எது பொய் மெய் அதை கூட அதால் கண்டுபிடிக்கவே தெரியாது. நீங்கள் உதாரணமாக ஒரு பொய்யை உங்கள் மேல் மனம் அது உண்மை அப்படின்னு நம்பிருச்சுன்னா அதையே உண்மையாக்கி காட்டக்கூடிய சக்தி, அதை நம்ம வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கிற சக்தி வந்து நம்மளோட ஆழ்மனத்துக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி நிரூபிச்சிருக்காங்கன்னா, நிறைய சைக்காட்ரிஸ்ட் உளவியலாளர்கள் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிலர் ஹிப்னோடைஸ் பண்ணி ஆழ்நிலை அந்த தூக்கத்துக்கு கொண்டு போகும் பொழுது அவங்க கிட்ட நீ நெப்போலியன், நீ நாய், இல்லை நீ பூனை அப்படின்னு சொல்லும் போது அவங்க இம்மி அளவு கூட பெசையாகாம அதுக்கேற்ற மாதிரியே நடந்திருக்காங்க அந்த நிலையில. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸரும் அவரோட ஸ்டூடெண்ட்டை அந்த மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணி கொண்டு போகும்போது, உன் மூக்கில் ரத்தம் வருதுன்னா நிஜமாலுமே அந்த பையனோட இடது பக்கம் மூக்கில் இருந்து ரத்தம் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு மாணவர்கிட்ட நம்மளோட டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த சூழ்நிலை 0க்கு போகுது, ஸோ உன்னோட பாடி பாரு ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது நிஜமாலுமே அவர் பாடி பார்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உண்மையா பொய்யான்ற விஷயத்த கூட அந்த ஆழ்மனத்துக்கு பகுத்தாய்ந்து பார்க்க தெரியாது. டெம்பரேச்சர் நல்லா தானே இருக்கீங்க, எங்கே 0ல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மேல் மனம் கண்டுபிடிச்சிடும். ஆனால் ஆழ்மனத்துக்கு அதை பகுத்தாய்ந்து கண்டுபிடிக்க கூட தெரியாது. உள்ளே போன இன்புட் அவ்வளோதான், அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன்ஸை அது வெளியே கொண்டு வந்து கொடுக்குது. இதே தான் நம்ம புறமனம் அகமனம்னு சொல்கிறோம் இல்லையா. புறமனம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் குழந்தையா பிறந்ததுலேருந்து நம்மளோட 5 புலன்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் இல்லையா, என்னெல்லாம் கருத்துக்கள் இருக்கோ, சுவையாகட்டும், எந்த ஒரு உணர்வுகளாகட்டும், அது நமக்குள்ள இன்புட்டாக போகுது இல்லையா, அதை தானே மனம் சொல்கிறோம். அந்த மனதில் இருக்கக்கூடிய அறிவுகை தான் புறமனம் சொல்கிறோம். அது வந்து எப்படி எல்லாம் வருது, கவனம், அனுபவம், கல்வி மூலம் கிடைக்குது. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பகுத்தறிந்து பார்த்து அந்த அனுபவத்தை பயன்படுத்தியோ இல்லை கல்வியை பயன்படுத்தியோ தான் நாம ஒரு முடிவையோ எதையோ நாம அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே அகமனம் அப்படிங்கிறது வந்து உள் உணர்வுகள் மூலமாக செயல்படுது. அது எப்படி வரும்? ஒன்று தியானத்து மூலமா அது செயல்படும். தியானம் பண்ணும்போது நம்மளோட ஆழ்மனம் செயல்படுகிறது. அதே மாதிரி தூக்கத்திலேயோ அல்லது மயக்க நிலை, இந்த அனஸ்தீஷியாலாம் கொடுக்குறேன், அந்த மாதிரி மயக்க நிலையில இருக்கும்போது கூட ஆழ்மனம் விழிப்புணர்வோட வேலை பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அமேசிங். என்ன பண்ணுது, எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு மனிதனோட மனநிலை என்ன, அவன் என்ன யோசிக்கிறான், என்ன சிந்திக்கிறான், அதெல்லாம் கூட அதால உணர்ந்து கொள்ள முடியுது அப்படின்றாங்க. ஒரு கடிதம் உரையில் இட்ட பிறகு எழுதி அதை உரையில கவர்ல போட்டு வச்சதுக்கு அப்புறம் கூட அந்த கவருக்குள்ள இருக்கிற அந்த கடிதத்துல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ஆழ்மனதால
அதை பிரித்து பார்க்காமலே அதில் என்ன இருக்குன்ற விஷயத்தை கிரகித்து கொள்ள முடிகிறது. ஈவன் நம்மளோட சிஸ்டமை க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது கூட அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமை அதால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அளவுக்கு நம்மளோட உள்ளுணர்வு இன்ட்யூஷன்ஸ் ரொம்ப அழகாக வேலை செய்யுது. ஈவன் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் கூட இந்த ஆழ்மனதில் தான் பதியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் ஒரு மொழியை கற்றுக்கிறோம், இல்லை ஒரு கலையை கற்றுக்கொள்கிறோம், இல்லை டிரைவிங் கற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது முதல்ல நம்ம ஓட்ட ஆரம்பிக்கும் போது கிளச் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது, ஆக்சலேட்டர் எங்கே இருக்குது, ரொம்ப அப்படியே அதை பற்றி யோசிச்சு கரெக்டாக ஓட்டுவோம். ஆனால் பழக அது நேச்சுரல் ப்ராசஸ் ஆகவே ஆகிடும். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை பழக நம்மளோட ஆழ் மனதின் மூலம் நம்ம மூளையில் அது பதியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஆழ் மனதுக்குள்ள நல்ல விஷயங்களை பதிய பண்ணுங்க. அப்போது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக நம்மளோட ஆழ் மனசை எப்படியெல்லாம் தூண்ட வைக்க முடியும், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பயணி அதுக்கு அவர் நிறைய இந்த புக்கு ஃபுல்லாகவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். அதில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆள் கப்பலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் அந்த ஷிப்பில் போகிறதுனால அவருக்குள்ள அந்த அட்மாஸ்பியர் ஒத்து வரல, வயிற்றுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது, தடுமாறிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சே இருக்கும்போது ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு, உங்கள் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை, முகம்லாம் வெளுத்து போயிடுச்சு, நீங்கள் ரொம்ப உடல்நிலை முடியாதவர்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரூம் வரைக்கும் போகிறதுக்கு என்னோட உதவி வேணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவருக்கு உண்மையாலுமே ஆல்ரெடி உள்ளே இருந்த பயம், கலக்கம் எல்லாம் சேர்ந்துட்டு அவருக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம் அவரால் அந்த வெளியே இருந்து உள்ள அவர் ரூமுக்கு போகிறதுக்கு கூட தன்னால இயலல. அவரோட உதவியை எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இவர் சொன்ன அந்த வார்த்தை, ஆல்ரெடி அவர் பயத்தோடையும் கவலையோடையும் இருந்தாரு. ஸோ இவர் போய் உன் மூஞ்ச பார்த்தாவே சரியில்லை, நீ ரொம்ப வியாதிகளோட இருக்க போல இருக்கு அப்படின்னு இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவருக்குள்ள இன்னும் வேலை செஞ்சு அவரால் நடக்கக்கூட முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போச்சு. ஸோ இந்த சின்ன சஜஷன் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கூட கொண்டு வந்துருச்சு. இதே சஜஷன், இதே வார்த்தையை அந்த கப்பலோட கேப்டன் கிட்ட போய் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? சிரிச்சுக்கிட்டே போடான்னு சொல்லலாம், இல்லை கோவத்தோட திட்டிக்கிட்டே போடான்னு சொல்லலாம். பிகாஸ் அவருக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஷிப்பில் போனால் இப்படித்தான் பாடி கண்டிஷனிங் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காரு. அவர் மனதுக்குள்ள அதை பற்றின பதிவுகள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை பற்றின பயமோ கவலைகளோ அவர்கிட்ட ஆல்ரெடி இல்லவே இல்லை, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பயணம்னா கப்பல் பயணம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே உணர்ந்து இருந்ததுனால இந்த வார்த்தைகள் அவர்கிட்ட போல அவர் அதுக்கு அந்த வார்த்தைக்கு அவர் மனம் உள்ள இருந்தே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே அது அறிந்து புரிந்து வைத்திருந்ததுனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நீங்க உங்களோட சக்தி, என்ன வார்த்தைகள் உள்ள போகணும், என்ன வார்த்தைகள் உள்ள போக கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப கிளாரிட்டியோட இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாம சொல்ற வார்த்தைகள்ல கூட எவ்வளோ கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு அப்பாவும் மகளும் இருந்திருக்காங்க. மகளுக்கு தோல் நோய் இருந்திருக்கு, அது இல்லாம முடக்குவாதத்துல அந்த குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. அப்பாக்கு மகளை பார்க்க ஒரு வேதனையும் வலியும் இருந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதற்காக நான் என் கையை கூட கொடுத்துடுறேன், என் பிள்ளை நல்லா ஆயிடணும், அவ எப்படியாச்சும் குணமாயிடணும், நான் என் கையை கொடுக்குறேன். இதை அவர் திரும்ப சொல்லியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு, பிரார்த்தனையில வச்சிருக்காரு. அது நிஜமாலுமே நினைவாச்சு. ஒரு நாள் அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவர் எதிர்த்தாப்புல வந்த வண்டியில மோதி அவரோட கை தோள்பட்டையில இருந்தே போயிருச்சு, பிரிஞ்சு போயிட்டு. ஆனா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அதே நேரத்துல அவரோட குழந்தை அவளோட வியாதியில இருந்து வெளியே வந்திருக்கா. ஸோ இந்த வார்த்தையை அவர் சொல்லாம கூட பிரார்த்தனை பண்ணி இருக்கலாம். அதுதான் அவர் அங்க என்ன சொல்றாங்க, வார்த்தைகள்ல கவனத்தோட பிரார்த்தனைகளை வைங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது உங்க ஆழ்மனது கேட்டுருச்சுன்னா அதை அப்படியே தான் நிறைவேற்றும். ஓகே.